ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது அறிவு மலர்ச்சி காலம். மகாவீரர் பண்டைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம் எது? கிமு 6ஆம் நூற்றாண்டு. அறிவு மலர்ச்சி காலம் என அழைக்கப்படும் காலம் எந்த நூற்றாண்டு? கிமு 6ஆம் நூற்றாண்டு. இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கும் காலம் எது? கிமு 6ஆம் நூற்றாண்டு. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று பொருத்தமாக வர்ணித்தவர் யார்? வரலாற்று அறிஞர் வில் டுராங். அறிவு மலர்ச்சி காலத்தை அறிய உதவும் இலக்கிய சான்றுகள் எவை? அங்கங்கள், சமண நூல்கள், திரிபிடங்கள் மற்றும் ஜாதகங்கள். பௌத்த நூல்கள். புதிய அறிவு மலர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் செயல்படுத்தப்பட்ட சுரண்டல் நடைமுறைகள். புதிய நம்பிக்கைகள் தோன்றுவதற்கு வழியமைத்து கொடுத்தன. பின்வேத காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சிக்கலான சடங்குகளும் வேள்விகளும். அதிக அளவில் செலவு செய்ய வேண்டி இருந்த வேள்வி சடங்குகள். மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் சாதாரண மக்களை குழப்பமடைய செய்தன. வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபநிடத தத்துவங்களை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அடிமைமுறை, சாதி முறை மற்றும் பாலியல் பாகுபாடுகளும் புதிய விழிப்புணர்வு தோன்றுவதற்கு காரணமாயின. மகாவீரர். சமண மதத்தில் உள்ள தீர்த்தங்கரர்கள் எத்தனை பேர்? 24. சமணம் எதனை மையமாக கொண்டது? சமணம் 24 தீர்த்தங்களை மையமாக கொண்டது. தீர்த்தங்கரர்கள் என்பவர்கள் யார்? தீர்த்தங்கரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் ஆவார். முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். கடைசி தீர்த்தங்கரர் யார்? மகாவீரர். கிமு 6ஆம் நூற்றாண்டில் யாருடைய வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது? மகாவீரரின் இயற்பெயர் வர்த்தமானர். மகாவீரர் எங்கு பிறந்தார்? வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம், பீகார். மகாவீரரின் பெற்றோர் யார்? சித்தார்த்தர், திரிசலா. மகாவீரரின் தாய் எந்த இனத்தை சார்ந்தவர்? லிச்சாவி. மகாவீரரின் மனைவி யார்? யசோதரை. மகாவீரர் எங்கு மறைந்தார்? பவபுரி, பீகார். பொ.மு. 327. தனது 72வது வயதில் சமணம், ஜெயின் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். ஜினா என்பதன் பொருள் என்ன? தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். மகாவீரர் என்பதன் பொருள் என்ன? தலை சிறந்த வீரர். வர்த்தமானர் என்பதன் பொருள் என்ன? செழிப்பு. மகாவீரர் எந்த வயதில் துறவறம் மேற்கொண்டார்? தன்னுடைய 30வது வயதில். இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டுவிட்டு துறவறம் மேற்கொண்டார். மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் தவம் செய்தார்? 12.5 ஆண்டுகள். மகாவீரர் கடுமையான தவத்திற்கு பின்னர் எல்லையற்ற அறிவை அடைந்த நிலையின் பெயர் என்ன? கைவல்ய நிலையை அடைந்த பின் மகாவீரர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜினா. மகாவீரரை பின்பற்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமணர். மகாவீரர் எதனை ஆய்வு செய்தார்? பண்டைய சிரமானிய மரபுகளை ஆய்வு செய்தார். மறு ஆய்வு செய்தார். அவற்றின் அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார். ஆகவே இவர்தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் என நம்பப்படுகிறது.
மகாவீரர் எந்த நாடுகளில் விரிவாக பயணம் செய்து உபதேசம் செய்தார்? மகதம். விதேகம். அங்கம். சமண சமயத்தை பின்பற்றியவர்கள் அரசர்கள் யார்? பிம்பிசாரர், அஜாதசத்ரு, தனநந்தர், சந்திரகுப்த மௌரியர், காரவேலன். சமண மதம் எதனை மறுக்கிறது? இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறு. லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் to NPSC Kaniya Notes.